குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11/2/2026 மகிழ்ச்சிய மருந்து. 11 பிப்ரவரி மாதம், விசுவாவசு வருடம், தை மாதம் 28ஆம் நாள். திதி காலை 11:16 வரை நவமி, பிறகு தசமி திதி. நட்சத்திரம் மதியம் 12 வரை அனுசம், அதற்கு பிறகு கேட்ட. யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் 6:35. மகர லக்னம். இருப்பு நாளிகை 9:00 நாளிகை 22 வினாடி. ராமேஸ்வரம் சுவாமி வெள்ளி கைலாச வாகனத்திலும், ஆண்டாள் தங்க சிம்ம வாகனத்திலும் திருவீதி உலா. திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி பெருமாள் கோவில் ஸ்ரீதர சிம்மர் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. திருமயம் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு. பொன்னாங்கண்ணி கீரை உடல் அழகையும் கண் ஒளியையும் கொடுக்கும். பொன்னாங்கண்ணி கீரைனாவே உடல் அழகையும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ராகு காலம் 12 to 1, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. முட்களை ரசிக்க கற்றுக்கொள், வழிகளும் பழகி போகும். முட்கள் இல்லாமல், அதாவது போராட்டம் இல்லாமல் பூந்தோட்டம் இல்லை எதுவுமே இப்பெல்லாம். சூளம் வடக்கு. பரிகாரம் பால். திதி தசமி திதி. சுபகோரைகள் 6 to 7, 7:30, 9 to 10, 1:30 to 3, 4 to 5, 7 to 10. இன்னைக்கு ஃபுல்லாக சுபகோரைகள். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. சந்திராசிரமம் அஸ்வின் நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசு, மகரத்தில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் புதன் சனி சுக்கிரன் ராகு. அஸ்வினிக்கு பரணி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். இன்றைய ராசி பலன். மேஷம் முயற்சி, ரிஷபம் சுகம், மிதுனம் புகழ், கடகம் ஓய்வு, சிம்மம் சாதனை, கன்னி அலைச்சல், துலாம் வாழ்வு, விருச்சிகம் உறுதி, தனுசு தொல்லை, மகரம் நிறைவு, கும்பம் யோகம், மீனம் எதிர்ப்பு. நாளைய விசேஷங்கள். நாளைக்கு வியாழக்கிழமை. சிவன் ராத்திரி விட்டது. இன்றைக்கு அந்த நம்ம 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சிவன் ராத்திரி. மாலை 5:50 மணி திரையோதசி. அதற்கு பிறகு சதுர்தசி. காலை உத்திராடம், தொடர்ந்து திருவோண நட்சத்திரம். மகா சிவராத்திரி இன்று. ஒவ்வொரு மாதமுமே சிவன் ராத்திரி வரும். ஆனால் இன்று அந்த மாசி மாதத்தில் வருகின்ற ராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஒரு நாள் நம்ம தூக்கம் அளிக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம். உங்களால் என்ன முடியுதோ உபவாசம் இருங்க. அவரை நினைத்து ஓம் நமச்சிவாய படிங்க, திருவாசகம் படிக்கலாம். 4 கால பூஜை நடக்கும். ஆனால் அந்த 11:45 11:50 வரைக்கும், 11:50 11:30 வரைக்கும் அந்த 1 மணி நேரம் பூஜை செய்தால் கூட நாம் விழித்திருந்தால் அதை இது பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். 4 கால பூஜை நடக்கும். 6 மணிக்கு மேலே 1, 9 மணிக்கு 1, 12க்கு 1, அப்புறம் காலையில் 6 மணிக்கு 1. ரொம்ப சிறப்பான ஒரு இது. சுப முகூர்த்த நாள் அன்னைக்கு மகா சிவராத்திரி. வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்கும். உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சியான வல்லாரைக்கீரை ரொம்ப 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 நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். படிக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இது பண்ணுறது. மனித சமூகமே உன்னை கண்டு பெருமைப்படு. ஓகே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும்.
இது வந்து புதன்கிழமை 11/28 புதானுராதா. இன்றைய ராசி நட்சத்திர பலன் பார்க்கலாமா? இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி கவனமாக இருக்க வேண்டும், பரணி கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால. கிருத்திகை நண்பர்களால் உதவி, ரோகிணி பிரயாணத்தில் வெற்றி, மிருகசீரியிடம் நற்செயல்கள் நடைபெறும் நாள், திருவாதிரை மனைவியினால் நன்மை, புனர்பூசம் நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள், பூசம் குடும்பத்தினரால் நன்மை, ஆயில்யம் பூர்வீக சொத்து கிடைக்கும், மகம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள், பூரம் காரிய தடைகள் நீங்கும் நாள், உத்திரம் நினைத்த காரியம் நடக்கும், ஹஸ்தம் செல்வம் சேரும் நாள், சுவாதி உடன் பிறந்தவர்களால் நன்மை, விசாகம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள், அனுசம் செலவுகள் ஏற்படும் நாள், அதை கவனமாக கையாள வேண்டும், அனுசம் வழக்குகளில் வெற்றி, கேட்டை புனித பயணம் செய்வீர்கள், மூலம் எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம், பூராடம் குடும்பத்தினரால் அதிக நன்மை ஏற்படும், உத்திராடம் திட்டமிட்டபடி வேலை நடக்கும், திருவோணம் அனைத்து செயல்களிலும் வெற்றி, அவிட்டம் வெற்றி நிச்சயம், சதயம் தொட்டது துலங்கும், புரட்டாதி பணம் சேரும் நாள், உத்திரட்டாதி வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும், ரேவதி புனித பயணம் செய்வீர்கள். இன்றைய ராசி நட்சத்திர பலன் நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் மகா சிவன் ராத்திரி விட்டது. அவ்வளவு சிறப்பாக ஒரு இது இருக்கும். முதலில் அம்மா பிரம்மாவை நினைத்து பூஜை, அதற்கு பிறகு விஷ்ணு பகவானை நினைத்து பூஜை, அதற்கு பிறகு அம்மா சிவபெருமானை நினைத்து பூஜை, அதற்கு பிறகு காலையில் 33 தேவர்களும் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்வார்கள். இதுதான் 4 கால பூஜை. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதை செய்ய வீட்லேயே நினைத்து நீங்கள் இது பண்ணுங்கள். கோவிலெல்லாம் எல்லாம் ஓம் நமச்சிவாய அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே இது பண்ணுவாங்க. உங்களால் என்ன முடியுதோ செய்யுங்க. உபவாசம் இருக்க முடிஞ்சால் எடுங்க, சாப்பிடாமல் இருந்தால் இருங்க, கண் விழிச்சு இருந்தால் இருங்க. உங்களால் என்ன முடியும், ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்க அப்படி இப்படின்னு இருக்கவங்க. ஆனால் காலைல எழுந்திரிச்சு அன்னைக்கு ஓம் நமச்சிவாய என்னும் சிவமந்திரத்தை சொல்லி அதே இதாக தான் இருக்குது. அதற்கு பிறகு அமாவாசை மயான கொள்ளை, அம்மா மயான கொள்ளை நடத்துவார்கள். அதாவது ஐதீகம் சிவபூஜைக்கு போயிட்டு அம்மா மயான கொள்ளை நடத்துவார்கள். அதை அழித்ததை உருவாக்குவதற்காக எடுத்த அந்த ஒரு இது. அப்புறம் பிரதோஷம் அன்னைக்கு அடுத்த நாள் சனி பிரதோஷம் நடக்குது. அதனால் நம்ம என்ன முடியுதோ அதை நாம் செய்வோம். ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு புதன்கிழமை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. உலகத்திற்கே முதலாக இருப்பவர் சிவபெருமான். நன்மக்கட்பேறு அடைய ஓத வேண்டிய பதிகங்கள். கண் காட்டும் நுதலாம் கனல் காட்டும் கையாலும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. அவ்வளோ அருமையாக இருக்கும். திருஞான சம்பந்தர் எழுதிய 2ஆம் திருமுறை, பண் சீகாமரம், திருவெண்காடு. அவ்வளவு அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் படிங்க. சிவபெருமானை நினைத்தது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. நிறைய இருக்குது, சொல்கிறதுக்கு டைம் பத்தாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.